ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மே 5ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் மே 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை உண்டான நாட்களுக்கு. மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு இருக்கார், கேது கன்னியில் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், மீனத்தில் ராகு செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மே 5ஆம் தேதி வாரம் ஆரம்பிக்கின்றது. வார கடைசியில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மே 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் நீச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து வெளியேறி மேஷராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. சூரியன் சுக்கிரனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை மீன ராசியிலிருந்து துவக்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகள் வரை பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து. இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் மீன ராசியில் இருக்கும் பொழுது, அதாவது என்றைக்கு வரைக்கும்னா 6ஆம் தேதி மாலை 5:43 வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் 6ஆம் தேதி சாயந்தரம் 5:43 சந்திரன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 6ஆம் தேதி மாலை முதல் 8ஆம் தேதி இரவு 7:06 வரை மேஷராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். மேஷராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால மே 8ஆம் தேதி மாலை இரவு 7:06 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார். அங்கே இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறதுனால குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் அதே சமயத்தில் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் மே 8ஆம் தேதி மாலை 7:06 முதல் மே 10ஆம் தேதி இரவு 10:26 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் பலத்தை தரக்கூடிய சந்திராஷ்டமாக இருக்கும், செங்கடங்களை தராத சந்திராஷ்டமமாக இருக்கும். மே 10ஆம் தேதி இரவு 10:26 சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மே 10ஆம் தேதி ராத்திரி 10:26 முதல் மே 13ஆம் தேதி விடியற்காலை 5:05 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பிரார்த்தனை பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னா, பைரவர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த பைரவ பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் விரயஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற புதன் செவ்வாயோடு இணையிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த நிவர்த்திக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களின் செலவுகளோ அல்லது வீட்டில் இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களின் ரிப்பேர் செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிற 6ஆம் தேதி வரை. 6ஆம் தேதி சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள சாயந்தரம் 5:43 பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால சூரியன் சூரியனோடு இணைகிறாரு. சூரியன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய, பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதில் 7ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை வருது. அதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்கள் வீட்டில் வயதானவர்கள், அதாவது உங்கள் அப்பாவோ தாத்தாவோ இறந்துருந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறத தயங்காதீங்க.
இதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். 8ஆம் தேதி முதல் சந்திரன் உச்ச சந்திரனாக குருவோடு இணைகிறதுனால குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவார். சிலருக்கு புதுசாக கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். யாருக்கெல்லாம் அப்படின்னா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் வருமானத்தை தரக்கூடிய கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் பேங்க்குகளுக்கு லோன் அடைஞ்சால் கூட லோன் கிடைக்காம இருந்ததுன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய ரெஃபரன்ஸ்னால லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் இந்த வாரத்தில் 10ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அந்த புதனுடைய வீட்டுக்கு சந்திரன் போகிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த புதன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு நட்பு வட்டத்திடம் அவச்சொல்லை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாரை நம்பியும் யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட்டுறாதீங்க. நீங்கள் கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள், பலத்தை தரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைந்து அவருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் திருமண பேச்சுவார்த்தைகள் செலவுகளை கொடுத்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்துடுத்து. அதனால் வேலை இழந்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வேலை சம்பந்தமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அறிவுபூர்வமான பேச்சுக்களை வெளிப்படுத்தி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசாங்க விஷயத்தில் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்களை கொண்டும், நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்களின் உதவியை கொண்டும் அரசாங்க காரியங்களை சாதித்து கொள்வதற்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு, சூரிய நாராயணர் மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கும் தேவையற்ற சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கும் உண்டான உபாயத்தை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பான். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு உங்களுடைய வியாபார தொழில் முன்னேற்றத்திற்குண்டான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அதுவும் நீங்கள் மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் 10ஆம் தேதிக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் இருக்காதான்னு கேட்டால் மற்றவங்களுக்கும் இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் சுக்கிரன் இணையிறதுனால, சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்றது. உங்களுடைய தாயார் மூலமாக அல்லது தாயார் வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வீடு மனை வாங்கிறதுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதுவும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8ஆம் தேதி, மே 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உங்களுடைய பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும். அரசாங்கத்திற்கு உண்டான வரி பாக்கிகள் செலுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தவறுகள் செய்தால் அதற்குண்டான அரசாங்க தண்டனைகள் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. ராசிக்கு குரு வந்துட்டார். அதனால் நல்ல நண்பர்களின் அறிமுகம் அல்லது ஏற்கனவே தொடர்பில் இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், தடைப்பட்ட பாக்கியங்களை நடத்தி கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வரை 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, மே 8 முதல் 10ஆம் தேதி வரை கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய உற்ற துணை, உற்ற நண்பன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க, அடுத்தவங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க.
இட் வில் பி எ கிவ் அண்ட் டேக் பாலிசி. உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மனதிற்கு பிடித்தவர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமும் பெரிய மனிதர்களின் செல்வாக்கை வலிய சென்று பெறுவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு கடுமையான முயற்சிக்கு உண்டான ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதனால் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய படிப்பின் தன்மையை உயர்த்தி கொள்வதற்குண்டான ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுகின்றது. இந்த வாரத்தில் சனி தசமஸ்தானத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் உங்கள் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்பில் உஷ்ணம் ஏறாமல் பார்த்துக்கோங்க. வேளைக்கு கரெக்டாக இந்த வாரத்தில் ஆண்களாக இருந்தால் புதன் சனி நீராடு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி நீராடுங்கள். உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கிய ஸ்நானம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, இந்த வாரமும் சரி இந்த வாரத்துக்கு அடுத்த வாரமும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இதன் மூலமாக சூரியனின் அருள் ஆரோக்கியத்தில் மேம்பாடை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷப ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வேலையில் இருக்கிறவங்க உங்களுடைய டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு வழிபாடு செய்யுங்கள். குருவின் அருள் மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். குருவை வணங்கி வாருங்கள், உங்களுக்கு குருவருள் கிட்டும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் திருப்புகழ் மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக முருகனே உங்களுக்கு குருவாக இருந்து அருள் புரிவான். மிதுன ராசி, அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசம லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த வார ஆரம்பத்தில் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும், திரவிய லாபம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மதிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைங்க, வியாபாரிகள், உடன் பணியாற்றுபவர்கள், உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடுமாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்கள் வியாபார விஷயத்தில் அரசாங்க உதவிகள், சலுகைகள், அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் கலைத்துறை நண்பர்கள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். நீண்ட நாட்களாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த கலைத்துறை நண்பர்களுக்கு பெருமிதம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய நேரம் இது. அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு புதன், உங்கள் ராசிநாதன் 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் லாபஸ்தானத்துக்கு வராரு. அதனால் உங்களுக்கு பூமி தொடர்பான திரவிய லாபம் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து விஷயத்தில் வராமே இருந்திருக்கும். அந்த பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கி நல்லுறவை பேணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4, 6, 8 ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை வரதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான மருத்துவ செலவுகள், கடன் அதிகரித்தல் போன்ற விஷயங்களும் நடக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரதே உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தும். அதனால் பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் அவர்கள் மூலமாக அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அரசாங்க பதவிகளில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி காரிய பலிதத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு யாராவது முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய தராதரம் தெரிந்து உதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும்.
உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் உங்களுக்கு குடும்பத்தாரின் அனுகூல பலன்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். குருவின் பார்வை பலத்தின் மூலமாக குடும்ப லாபம் அதிகரிக்க, க்ஷேம லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு சந்திரன் இந்த வார கடைசியில் ராசிக்குள்ளே வராரு. 10ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. உங்கள் ராசிநாதன் அப்போது 10ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. ஸோ உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பெருமிதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் செலவுகள் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். மலை மீது இருக்கும் கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படும். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அதாவது உங்களுடைய குடும்பம் சார்ந்த, குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு உண்டான படிப்பு அல்லது திருமணம் சார்ந்த முடிவுகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற டைலமாவில் இருந்துகிட்ருக்கீங்க கடந்த சில நாட்களாக. அந்த டைலமாக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த முடிவுரை எழுதுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை வகுத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படும், பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் புதிய முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபார விஷயத்திலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்துக்கு தேவையான முதலீடுகளை கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. சந்திரன் லாபஸ்தானத்துக்குள்ளே பயிற்சியாகி, அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சந்திரன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது. கஜகேசரி யோகத்தின் காரணமாக பெரிய மனிதர்களின் உதவியை நாடுவதற்குண்டான முயற்சிகள், அதாவது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்களில் சந்திரன் இந்த வார கடைசியில் 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த சமயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இவர்கிட்ட போகலாமா வேண்டாமா, இவர்கிட்ட கேட்டால் நமக்கு நல்லது நடக்குமா, இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த வாரம் கடைசியில், அதாவது சனிக்கிழமைக்கு மேலே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழப்பத்தில் முடிவு எடுக்காதீங்க. ஒன்றா குழப்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை காலையிலேயே முடிவெடுங்க. இல்லாட்டி அடுத்த வாரம் 13ஆம் தேதிக்கு மேலே முடிவு எடுக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சந்திரன் உங்கள் ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய 6 முதல் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய திறமையை பாராட்டி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க கவனத்தை ஈர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு முன்கோபம் அல்லது எதிர்ப்புகள் தெரிவிக்கக்கூடிய நேரம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அரசாங்க அதிகாரிகள்கிட்ட, மேல் அதிகாரிகள்கிட்ட எல்லாம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக சில இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வந்தாலும் அது இந்த வாரத்திலேயே அனுகூலத்தை ஏற்படுத்தாது. அதனால் கொஞ்சம் சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷத்தை நிலையாக நிறுத்திக்கோங்க. அதாவது நிதானமாக இருந்துக்கோங்க. இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் யோகாதிபதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு மன தைரியம் அதிகரித்து காரிய வெற்றி ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த ஆரோக்கிய சங்கடங்கள்லாம் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களுடன் முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களுக்கு இந்த வாரத்தில் அவர்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அவர்களை உங்களுக்கு அடிபணிந்து அல்லது உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.
நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் மருத்துவ அனுகூலம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக வருது. அதனால் நிதானமாக பேசுங்க. இந்த வாரத்திலேருந்து ஆரம்பித்தா கிட்டத்தட்ட இந்த வருஷம் கடைசியாகிடும். நவம்பர், செப்டம்பரில், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள், முருகனை வணங்கி வாருங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு மன நிம்மதியும் ஆறுதலையும் அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான். சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். 6ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோட இணைகிறார். உச்ச சூரியன், ராசிநாதன் உச்சமாக இருக்கார். ஆனால் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் இந்த சந்திராஷ்டமத்திலையும் சண்டை வாக்குவாதம் இருக்கும். அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு கிட்டத்தட்ட 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மனக்கசப்பு இருக்கும். 6ஆம் தேதி மட்டும் இல்லை, 8ஆம் தேதி வரைக்குமே மனக்கசப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் உறவு அல்லது கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மருத்துவ உதவியின் மூலமாக. அதே சமயம் 10ஆம் தேதி சாயந்தரத்துக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது அந்த லாபஸ்தானாதிபதி உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப், மூத்த சகோதரர்களுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவரோட நான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே ஒரு பாசிட்டிவாக வரா மாதிரி வந்துட்டு அப்புறமா ஒரு நெகட்டிவ் வரா மாதிரி இருந்து அப்புறமா ஒரு பாசிட்டிவ், அதாவது சுற்றி வரா மாதிரி இருக்கும். சுழற்சியில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். குரு பார்வையின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அதெல்லாம் இப்போ ஆரம்பம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இந்த வாரத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வார கடைசியில். அதனால் செலவுகளுக்காக, மருத்துவ செலவுகளுக்காக பணப்பற்றாக்குறையை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதாவது பணத்தை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பணப்பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த வாரத்தில் படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். பதவி உயர்வின் காரணமாகவோ பதவி மூப்பின் காரணமாகவோ இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி மூப்புனா சீனியாரிட்டினால உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம். அதே சமயம் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது வேண்டாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கும் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. எடுத்தறிஞ்சு பேசுகிறத யாருக்கிட்டையும் வச்சுக்காதீங்க. எடுத்தறிஞ்சு பேசினா உறவுகள் மத்தியில் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வளர்ச்சியை காண்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் அது கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாமே தவிர அவசரப்பட்டு அதிகாரத்திலேயோ இல்லை பதவியில் இருக்கிறவங்களையோ பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா, தன்வந்திரி பகவானை வழிபடுங்கள். அதாவது தன்வந்திரி பகவான் மருந்துக்கு அதிபதி. மருந்துக்கு உண்டான அந்த அதிபதியை வணங்குவதன் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அந்த ஸ்ரீருத்ரம் பாராயணம் பண்ணும்போது சொல்லக்கூடிய அந்த மிருத்யுஞ்சய மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம், ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத். இந்த மந்திரத்தை தெரிஞ்சவங்க சொல்லிகிட்டே இருங்க. ஆண் பெண் பேதமின்றி சொல்லலாம். இதை சொல்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் இல்லாத ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த பரமேஸ்வரன். கன்னி ராசி
கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. புதன் சந்திரன் வேதை பொருத்தம். இதில் புதன் ராசிநாதன் புதன், தசமஸ்தானாதிபதி புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். தொழில் மந்தம் அல்லது தொழில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஆல்ரெடி நடந்திருக்கும், அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சந்திரன் 8ஆம் இடத்துல, அதாவது சூரியனோட உச்ச சூரியனோட சேர்றதுனால உங்கள் குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கு செலவுகள், அதுவும் குறிப்பாக வயதானவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மருத்துவமனைக்கு அலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். அதனால் குடும்பத்தில் இளம் தலைமுறையினர் இருந்தால், திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம், திருமணமானவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நல்ல செய்திகள், மருத்துவ ரீதியான மாற்றங்கள் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் உத்தியோக ரீதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றத்தின் காரணமாக மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதனால் உங்களுக்கு பண வருமானமும் ஏற்படும். தசமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதனால் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதுவும் குறிப்பாக 7ஆம் தேதி அமாவாசனைக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு தனலாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 8ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் சந்திரன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுறது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் தந்தை வழியிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை வகையிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள், அவர்கள் செய்யக்கூடிய செலவுகள் வீணாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கோபப்படுவீங்க. வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன தான் செலவு பண்ணாலும் நம்ம திருத்த முடியாதுன்னு விட்டுட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கூடவே இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட பணத்தையும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் கொடுத்து அனுப்பிட்டு செலவு பண்ணாதன்னு சொன்னால் அவங்க கேட்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வார கடைசியில் சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வராரு. அதனால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும், உங்களுடைய தந்தை வழியில் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். முருகனின் அருளின் காரணமாக உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத தொழில் விருத்திக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த முருகப்பெருமான், அவரின் அருளின் காரணமாக. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாரத்தில் 8ஆம் தேதி அன்னைக்கு 8லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும், மே 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தோஷம், அதுக்கு பின்னாடியும் சந்தோஷம். என்னடா அது முன்னாடி பின்னாடி வார்த்தை ஜாலம் பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாயோடு இணையதுனால உங்களுக்கு சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் வருமானத்தை ஏற்படுத்துவார். சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 6 முதல் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் டெம்பரவரியாக விலக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த 6 முதல் 8ஆம் தேதி நீங்கள் ரொம்ப பேச மாட்டீங்க, அவங்களும் ரொம்ப பேச மாட்டீங்க. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். 8 முதல் 10ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஏன்னா குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வார்த்தைகள் பலத்தை ஏற்படுத்தும். எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்கள். சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உத்தியோக ரீதியாக அலைச்சலை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வார கடைசியில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டிருந்தனா இந்த வாரத்தில் அந்த வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால
உங்களுடைய பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். பணம் ஜாஸ்தி வந்து கடனை அடைச்சு நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்து குரு உங்கள் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலை, வாக்குச்சாதுரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வழக்கறிஞர்கள் வெற்றியடைவார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தைகள் விஷயத்தில், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக மூத்த சகோதரர்களாக இருந்தால். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு கடின உழைப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு கடின உழைப்பின் காரணமாக வியாபார வளர்ச்சி ஏற்பட்டாலும் வருமானத்தில் பெருசாக லாபம் இருக்காது. ஓரளவுக்கு தான் வருமானம் வரும். 2ஆம் இடத்திற்கு சனி குருவின் பார்வை இருந்தாலுமே ஓரளவுக்கு தான் வருமானம் வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு ஒரு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவியின் மூலமாக உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இந்த வாரம். 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட், அவருக்காகவும் செலவுகள் ஏற்படும். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். அல்லது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களால் தேவையற்ற எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கவனத்தை திசை திருப்புறது, உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துறது போன்ற விஷயங்களில் அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் சற்று பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. அவர்களிடம் ரொம்ப அந்யோன்யம் பாராட்ட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை, அதாவது 3, 6 கூடிய அதிபதி 8ல் மறையிறதுனால உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அன்னதானம் செய்யுங்கள். அதுவும் குறிப்பாக இந்த வாரத்தில் அமாவாசை வருது 7ஆம் தேதி அன்றைக்கி. அமாவாசை அன்றைக்கி உங்களால் முடிஞ்சது யாருக்காவது தானம் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பருப்பு வகை, ஒன்றா கொண்டக்கடலையோ இல்லை உளுத்தம்பருப்போ இல்லை ஏதாவது ஒரு பருப்பு, துவரம்பருப்பு, ஏதோ ஒரு பருப்பு வகையை தானம் செய்யுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய சங்கடத்திலிருந்தும் விடுதலையும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய கடின உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. குறிப்பாக இந்த வார கடைசியில் 10ஆம் தேதி மத்தியானம் ராத்திரி 10:26 மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது, சனிக்கிழமை ராத்திரிக்கு மேலே. அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் தரக்கூடிய வகையில் காரிய அனுகூலம், தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, உடன்பிறப்புகளால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், இப்படி எல்லா ஆதாயமும் தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களை பகைத்து கொண்டு போன உங்களுடைய நண்பர்கள், உங்களிடம் சண்டை போட்டுட்டு போன நண்பர்கள் மீண்டும் உங்கள் உதவியை நாடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது என்றைக்குன்னு பார்த்தோம்னா சந்திரன் 7ஆம் இடத்துக்கு உச்சஸ்தானத்தை அடைகின்ற 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை. எப்படிப்பட்ட அவமானங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அவர்கள் கேட்டவுடன் போய் நின்று வேலை செய்கிறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு நண்பர்களின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி வலுவாக இருக்கார். குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துறையின் அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு ஆசான், நண்பன் ஆசானாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு நண்பர்களாக அமையக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கும் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 10ஆம் இடம் மற்றும் ராசியை பார்க்கறதுனால உடல் உபாதைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சங்கடத்தை, அதாவது மருத்துவ ரீதியான ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடன் சற்று மனஸ்தாபம் ஏற்படும். குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உடன்பிறப்புகளுடனும் உங்களுடைய வாழ்க்கை துறையின் பெற்றோருடனும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத வாக்குவாதம் வரும். அதனால் அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக மனதில் இருக்கும் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக சில கடன் உதவிகளை பெறுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய வியாபாரம், தொழில் இதில் ஏதாவது ஒரு புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கோ இல்லை புதிய பொருள் வாங்குவதற்கோ கடன் உதவியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். அதனால் சில தேவையற்ற பேச்சுக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக செலவு பண்ணுறாரு அப்படின்ட்டு. இதில் ஆஃபீஸில் உங்கள் பார்ட்னர் சொல்லுவாங்க நீ அனாவசியமாக செலவு பண்ணான்னு. வீட்டில் உங்கள் வாழ்க்கை துணை சொல்லுவாங்க நீ வேண்டாத செலவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதுவும் அரசு அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் தந்தை வழியில் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களால் புதிய நண்பர்கள் அமையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால பேசுவதன் மூலமாக தனலாபம், திரவிய லாபம் மட்டுமல்லாமல் நண்பர்கள் லாபமும் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக ஐயனார் போன்ற காவல் தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வார கடைசியில் ஒன்றா செவ்வாய்க்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் பயணிக்க போகிறாரு இந்த வாரத்தில். அதுவும் வளர்பிறை சந்திரன். ஆரோக்கிய முன்னேற்றம், மருத்துவ ரீதியான உதவிகள், தொழில் முன்னேற்றம், அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுதல். குறிப்பாக நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை மருத்துவ டிபார்ட்மெண்ட், மெடிசினல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் உதவியை நாடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த சகோதரர்களுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் கூட இந்த வாரத்தில் அவர்களின் உதவியை நாடுவீர்கள். உங்களுக்கு உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உண்டான நாட்கள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். வருமானத்தை கொடுக்கறதுனால செலவுகளையும் கொடுக்கும். அயல் நாடு, அயல் தேசம் அல்லது அயலூர் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் இந்த வார கடைசியில், அதாவது 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வியாபார பார்ட்னர்ஸ் அமையக்கூடிய நேரம். வியாபாரத்தில் அரசு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் அரசாங்க முதலீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு உண்டான உகந்த வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் மட்டுமல்லாமல் தாய் வழி தெய்வத்தையும் வழிபடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தொழிலுக்குண்டான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை சற்று அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அவர்களிடம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நளினத்தை காண்பிக்காமல் அதிகாரத்தை காண்பிப்பது நல்லது. தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய நேரம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தந்தை வழியில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தந்தையுடன் கோபமான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில், எந்த கோயிலில் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்துருக்கோ அந்த மரத்துக்கு பிரதட்சணம் பண்ணுங்கள். தினமும் பிரதட்சணம் பண்ணுங்கள். இதை செய்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு இந்த 2 மரங்களும் உறுதுணையாக இருக்கும். இதன் மூலமாக உங்கள் ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை இதன் மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு இந்த வேப்ப மரம், அரச மரம் இணைந்த பிரதட்சணம் பண்ணுவதன் மூலமாக ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் அந்த இடத்துல ஒரு புதிய யோசனை வரும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.
மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய பண வரவை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். வார ஆரம்பத்திலேருந்தே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மே 5ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதியான பேச்சுவார்த்தைகள், தேவையில்லாத வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்து செவ்வாய் உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற வாரமாக ஆரம்பமாகின்றது. சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வியாபாரம், தொழில் சார்ந்த எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தொழில் வியாபாரத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருப்பார். அந்த இடத்துல குரு சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வியாபார வளர்ச்சி, வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வது, உடன்பிறப்புகளால் ஆதாயம், குழந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக பங்காளி சண்டை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சண்டையெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்து சனி தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த வார்த்தை ஒரு டைலாக் சொல்லுவாங்க, வாயில சனி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாயில சனி உங்களுக்கு இருக்குது மகர ராசிக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்றது. ஆனாலும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பூமி தொடர்பான தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வார கடைசியில் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். மருத்துவ உதவிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே கடன் பிரச்சனைகள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் புதன் சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 8 முதல் 5ஆம் தேதி வரை குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இடமாற்றம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா குடும்பத்தோடு மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வரீங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து வரீங்க, இதனால் எங்களை மறந்துட்டீங்கன்னு அப்படிலாம் சண்டை போடுவாங்க. நீங்களும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பேசி பிரயோஜனம் இல்லை. விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரத்தில் தாயாருக்கு உண்டான மருத்துவ செலவுகள் ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சூரியன் சுக்கிரனின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால தொழில் ரீதியான சில முயற்சிகளில் அரசாங்க அனுகூலம் ஏற்படும். அதுக்கு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய செய்திகளை எதிர்பாலினத்தவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்குண்டான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு காலை மாலை 2 வேளைகளிலும் செய்வது மட்டுமல்லாமல் ஹனுமன் சாலிசா எனும் மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக மனோதிடத்தையும் வாக்குச்சாதுரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வாக்குச்சாதுரியம் உங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுந்தரகாண்டத்தை தினமும் படித்து வாருங்கள். 7 நாளைக்குள்ளே சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மனோபலம் மட்டுமல்லாமல் வாக்பலமும் அதிகரிக்கும். கும்பராசி ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ அதனால் இந்த வாரம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வாக்குவாதம் இருந்ததுன்னா, வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையின் வீரியம் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
அதே சமயம் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 6 முதல் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தந்தையுடன் ஒரு சிறு வாக்குவாதம், தந்தை கூட சந்தோஷமாக பேசுவீங்க, வாழ்க்கை துணை கூட சந்தோஷமாக பேசுவீங்க. ஆனால் திடீர்னு வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சனி பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற குதர்க்க வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் அவர்களுடைய வளர்ச்சி, வாழ்க்கை துணையின் விஷயத்தில் அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தினாலும் வேண்டாத காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வை பலம் சாதகமாக இருக்கிறதுனால சனி என்னதான் தசமஸ்தானத்தை பார்த்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அதனால் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை மூடிட்டேன் சார், எனக்கு பிஸ்னஸே பண்ண முடியல, வருமானமே இல்லை அப்படின்னா இப்போ ஆரம்பிங்க. மீண்டும் உங்களுக்கு பண உதவிகள், கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர், படிக்கின்ற குழந்தைகள், மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்துக்காக எங்கேயாவது ஃபாரின் போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான மெடிக்கல் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். ஏன்னா அவசரப்பட்டு இன்றைக்கி திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிங்கன்னா அது வேண்டாத எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இளம் வயதினர் காதல் வயப்பட்டுள்ளவர்களாக இருந்தால் எதிர்ப்புகளின் காரணமாக எதிர்ப்புகள் வலுத்து குடும்பத்தை விட்டு அல்லது அந்த காதல் வயப்பட்டுள்ள அந்த நபரை விட்டு பிரிவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய வியாபார நுணுக்கங்களை பயன்படுத்தி உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதாவது நிறுத்தி வச்சிருந்த வியாபாரத்தை மீண்டும் துவக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். பெருமாளை வணங்கி வாருங்கள். குறிப்பாக நரசிம்மரை வணங்கி வாருங்கள். உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகத்தை அந்த பெருமாள் பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பார். மீன ராசி, இந்த வாரத்தில் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய செய்திகளாக இருக்கும். வார ஆரம்பத்தில் சந்திரன் ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. வளர்பிறை சந்திரனா 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், பண வருமானம் ஏற்படும், பெரிய மாற்றங்கள் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கை துணையின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும், குழந்தைகளின் வளர்ச்சி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 8 முதல் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். தந்தை வழியில் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தந்தைக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் வளர்ச்சி ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் குறைகின்ற நேரம். சேமிப்புகளை உயர்த்துவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தாவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 10 முதல் 13ஆம் தேதி வரை உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். அந்த சமயத்தில் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதனால் பூமி லாபம் ஏற்படும், திரவிய லாபம் ஏற்படும். புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த தஸ்தாவேஜுகளை மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்றது. தொழில் விருத்திக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார லாபம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக புதிய லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பின் மூலமாக
பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு இல்லாமல் தவிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் ஈகோ வார்த்தைகள், உங்கள் வார்த்தைகளில் ஈகோ அதிகமாகக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியுங்கிற வார்த்தையை பிரயோகத்தை படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வீட்டுக்குள்ளே எதிர்ப்பு வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு தடுமாற்றம். என்னால் முடியுமா, என்னால் முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன், இதை நான் பண்ணாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாகவும் முன்னோர்களின் ஆசையின் காரணமாகவும் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நேரம் இது. இதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி, ஜெயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடினமான முயற்சிக்கு பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமாக இருக்கணும்னா கஷ்டப்பட்டால் தான் முடியும். நீங்கள் கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு நிரந்தரத்தை தராது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ராசியில் இருக்கிற புதன் இந்த வாரத்தில் 10ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு உண்டான அனுகூல பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வீடு லாபம் அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக மருத்துவ உதவியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மருத்துவ உதவியிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக இந்த ராசியில், மீன ராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சிந்தனா சக்தியின் மூலமாக செயல்திறனை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அறிவை பயன்படுத்தி லாபத்தை பெருக்குவதற்கும் வருமானத்தை ஈட்டுவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால அவரோட ஆரோக்கியத்தில் அப்பப்போ அவங்களை செக் பண்ணிக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியான செக்கிங் இருந்துருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகளின் செயல்பாடுகளின் மூலமாக தனலாபம், திரவிய லாபம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கும் ஏற்படும், ஸ்கூலுக்கும் ஏற்படும். படிக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கும் உங்களால் பெருமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் சந்திரன் 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது கடினமான உழைப்பு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். திருச்செந்தூர் முருகனை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத பெருவாழ்வை அந்த பெருமான் ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை தருவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.